நான் அனிருத் சாருடைய ஸ்டுடியோ இதுதான் நானும் வெளியே ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனிருத் சாருடைய ஆஃபீஸுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், அவருடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்குது கைஸ். ஸோ ஆழ்வார்பேட்டையில் தான் அவருடைய ஆஃபீஸ், ஸ்டூடியோ எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த லொக்கேஷன் மேப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷன் வச்சு வீடியோவே போட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனிருத் சாருக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அவர் ஆஃபீஸில் தான் இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காவாங்கரை இருக்கும். கரெக்டாக ரெடின்ஸ்லேருந்து 24 கிலோமீட்டர் காட்டுது கைஸ் அனிருத் சாருடைய ஆஃபீஸுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அந்த ஒரு ரூட் வழியாக தான் போக போகிறோம். கோயம்பேடு போயிட்டு கோயம்பேட்டிலேருந்து ஆழ்வார்பேட்டை அந்த ஒரு ரூட் வழியாக போக போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு போகிற ரூட்டும் காட்டுறேன், வாங்க கைஸ் போவோம். கைஸ் பார்த்தீங்களா கைஸ், ஆட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று அந்த வீடியோ போட்டிருப்போம். என்னடா அனிருத் சாருடைய ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஆட்டு சந்தையை பார்த்தேன், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே லிங்க் தரேன், போய் பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஆஃபீஸ் கிட்டே போகிறதுக்கு இந்த ஒரு பிரிட்ஜு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த பிரிட்ஜில் மார்னிங் டைம் நான் ஆஃபீஸ் போகும்போது போனேன்னா என்னமோ ஒரு ரேஸ் ஓடுற ஃபீல் கிடைக்கும் கைஸ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்படியே பறப்பாங்க எல்லோரும், ஆனால் சேஃபாக தான் போவாங்க. நமக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க பொறுமையாக போவாங்க, கரெக்டாக போவாங்க. சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த ஒரு பிரிட்ஜில் மட்டும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் யாராச்சும் இந்த பிரிட்ஜ் சைடு கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரியாக 5:30 போயிடுவோன்னு சொல்லுது. ஓகே, நம்ம போகலாம், வாங்க அப்படியே பொறுமையாக போயிடுவோம். கைஸ் சரியான சுற்றல் கைஸ், சரியான சுற்றல் சுற்றிட்டு ஒரு வழியாக போயஸ் கார்டன் எல்லா சைடும் பூந்து வந்து இன்னொரு 500 மீட்டரில் நம்ம அங்கே போக போகிறோம் கைஸ். என்னன்னு தெரியலாங்க, என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் போல். ஓகே, நம்ம போகலாம் வாங்க கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்துட்டோன்னு சொல்லலாம். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவருடைய ஸ்டூடியோவை கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பாருங்களேன் சுற்றி இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆகுது. நம்ம ஒரு 4 மணிக்கு கிளம்பணும். 4:30 ஆயிடுச்சு. 4:30 இங்கே வரத்துக்கு ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு இடையில் 2-3 ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறி வேறு போயிட்டோம். சரி ஓகே, எதுக்கு வளரலன்னு பேசிட்டு நம்ம போகலாம், போய் பார்க்கலாம் அவருடைய ஸ்டுடியோவை, வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தெருவை பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமாக இல்லை, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 மரங்கள் தான். அதுவும் குறிப்பாக அந்த ஒரு மரம் தெரியுதுங்களா, அந்த மரம்லாம் எங்கள் ஊரில் தான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறேன் கைஸ். பரவாயில்ல, சிட்டியிலே இருக்குது அந்த மாதிரியான மரங்கள் எல்லாம். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை மாதிரி வரும். ஸோ அந்த விதையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சு விளையாடுவோம் சின்ன வயசில். பில்டிங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் இல்லை, இந்த ஒரு ஏரியாவிலலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் போல். ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. கரெக்டாக அங்கே இருக்குது கைஸ், அந்த ப்ளூ கலர் காருக்கு பக்கத்தில் இருக்குது. கேட் ஓப்பனில் தான் இருக்குது. செக்யூரிட்டி அண்ணன் இருந்தார். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட போய் கேட்போம், நான் இதுதான் அனிருத் சாருடைய ஸ்டுடியோ இருக்கிற இடமான்னு சொல்லிட்டு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிவாஸ் காந்தி நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க போல். நாங்கள் பாருங்கள், ஒரு போர்க்காலமே நடக்குது. இதுதாங்க அனிருத் சாருடைய ஸ்டூடியோ இதுதான், ஆஃபீஸ் இதுதான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த ஜெய் ஸ்ரீன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது. பில்டிங்கே நல்லா பெருசாக இல்லை. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டூடியோ மட்டும் இல்லை, ஒரு 2-3 ஸ்டூடியோ இருக்கலாம். மேபி பேரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வரும்போது பார்த்துருந்தேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் செக்யூரிட்டி அண்ணன் ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லை, மேபி மேலே போயிருக்கலாம். மறுபடியும் வந்து உள்ளே வந்து உக்காந்துட்டார். நம்ம சும்மா அவர்கிட்ட போய் கேட்போம். நான் அனிருத் சாருடைய ஸ்டுடியோ இதுதான் நானும் வெளியே வரலையா? சரி ஓகே, அவர் ஒன்றும் வரலையாங்க கைஸ். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாதான். ஸோ வெளியே தான் இருக்கணுமா. ஓகே, தெரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சாருடைய ஸ்டுடியோ. ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸ்னு போர்டு இருக்குது, அதை போகிறாரு பாருங்கள். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்னது. ஸோ அவர் வரலன்னு சொல்லிவிட்டு. ஓகே கைஸ், பார்த்துக்கங்க. தெரியுதுங்களா கைஸ், பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு போர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்கு. ஸோ நம்ம அவருடைய ஸ்டூடியோக்கு வந்துவிட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் அவருடைய ஸ்டூடியோ, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் வரலையா. செக்யூரிட்டியான வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போனார், இன்னும் வரல. ஸோ வெளியே வந்து நில்றான்னு சொல்லிட்டு. வந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டூடியோ இருக்கிற இடம் காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.